ஹாய் மக்களே, நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருடைய கிருபை அவர் இறக்கத்தில் நல்லா இருக்கிற மக்களே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது மக்களே நமக்கு. அதாவது ஒரு யூடியூப்பில் பார்த்தேன். ஒரு தாய்க்கு வந்து டிப்ரெஷன் ஆகி தனிமை. அவங்க அம்மாவங்களும் கொஞ்சம் நேரம் வந்து கூட வந்துருக்குறாங்க. அப்புறம் அவங்கவுங்க வேலையை பார்த்து அவங்கவுங்க போயிட்டாங்க. இந்த அம்மாவுக்கு டிப்ரெஷன் ஆகி 2 குழந்தைகளை கொல்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்குது. கடைசியில் 2 பேரும் துடிச்சு சாகிறது இந்த அம்மாவால் பார்க்க முடியாதுன்றதுனால என்ன ஆயிடுச்சு, அந்த அம்மாவே தானே தற்கொலை பண்ணிவிட்டு செத்துருச்சு. நான் ஏன் சொல்ல வரேன்னா, இப்போ இருக்கிற தம்பதிகளெல்லாம் மாமியார் வேண்டாம், மாமனார் வேண்டாம், அம்மா வேண்டாம், அப்பா வேண்டாம், நாத்தனா வேண்டாம், கொழுந்தனார் யாருமே வேண்டாம். நாங்கள் தனியாக தான் போய் இருப்போம், தனியாக தான் வாழ்வோம். நீங்கள் எவ்வளோ நாளைக்கு தனியாக வாழ முடியும்? டிப்ரெஷன் என்ன டிப்ரெஷனு? தனிமை தான் அவங்கள வந்து குழந்தையும் பார்த்துக்க முடியும். 3 மாதத்து குழந்த ஒன்று, 8 வயசு குழந்த ஒன்று, 2 பேர்த்தையும் பார்த்துக்க முடியாமல் அந்த அம்மா வந்து மனநோயாளியாக இருந்திருக்குது. கடைசியில் என்ன ஆகிப்போச்சு, குழந்தையும் பார்க்க முடியாமல் 2 குழந்தைய விட்டு போட்டு அந்த அம்மா மறைச்சி போச்சு. புருஷங்காரன் கலந்து கத்துறான். ஏன் நீங்கள் வந்து மாமியாரை ஒதுக்குறீங்க? மாமனார் பெற்ற பிள்ளைங்கள மாமியார் அம்மா அப்பாவங்களை ஒதுக்குறதும், மாமனார் ஒதுக்குறதும். அந்த காலத்துலலாம் கூட்டு குடும்பம் தான் அதிகமாக வாழ்வாங்க. அந்த கூட்டு குடும்பம்னா எல்லோரும் பெரியவங்களாம் 4 பேர் இருப்பாங்க. அந்த குழந்தைக்கு எதாவது ஒன்றா எல்லாம் பார்த்துக்குவாங்க. அந்த குழந்தைய நல்லா ஆளும் பேருமா வளர்த்து ஆளாக்கி விட்டுருவாங்க. அவங்க பாட்டு திண்ணையை காத்துட்ருக்க போகிறாங்க. ஒரு வயசு சோற்ற போட்டால் நம்ம பிள்ளைகளும் நல்லா வளர்ந்துக்குவாங்க. வெளியில் போகாமல் பாதுகாத்துக்குவாங்க. வெளியிலேருந்து யாரும் உள்ளே வராமல் பாதுகாத்துக்குவாங்க. ஆச்சா, இந்த மாதிரி இருக்கும்போது கூட்டு குடும்பம் தான் மக்களே ரொம்ப நல்லது. அதை விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி தனிமையில் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி டிப்ரெஷன் ஆகி குழந்தைங்கள பார்த்துக்க முடியல, உங்கள் வேலையை செய்ய முடியல, குழந்தைங்க பார்த்துக்க முடியல, அதுங்களையும் ஒழுங்காக இது பண்ண முடியாத கடைசியில் என்ன ஆகி போயிடுங்க. இந்த மாதிரி மனநோயாளியாக இன்றைக்கி வந்து 100க்கு 90 பேர் வந்து மனநோயாளியாக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டுக்கிட்டு. ஏன்னா எல்லோரும் வேண்டாம்னு ஒதுக்குறதுனால நீங்களும் அவங்க வேண்டாம் நீங்கள் ஒதுக்குறீங்க, நீங்கள் வேண்டாம் அவங்களும் ஒதுக்கிடுறாங்க. இதனால் கொஞ்சம் உங்களை மாற்றிக்காங்க மக்களே.